ஒரே காட்டு காட்டுன்னு காட்டு வருவேன். நீ காட்டு காட்டுன்னு வேற சொல்ற. காட்டாம இருந்தா நல்லா இருக்குமாண்ணா? ஒன்ஸ் மோர் அன்புள்ள அம்மாவிற்கு நலம் நலமறிய அவா. உன் ஆசையினாலும் உழைப்பினாலும் என்னுடைய 4வது வருட படிப்பை முடித்து 5வது வருட படிப்பை தொடங்குகிறேன். இன்று எங்கள் கல்லூரியிலிருந்து அகில இந்திய சுற்றுலா செல்ல இருப்பதால் மீண்டும் 20 நாள் கழித்து கடிதம் எழுதுகிறேன். அன்புடன் ராஜா. ஏங்க கீதா வரலையா? வரேன்னு சொன்னா 10 நிமிஷம் வந்து வா. அவளுக்காக தான் வெயிட் பண்றோம். என்னடி இன்னும் காணோம் அவளை? அவ என்ன நம்ம மாதிரி பஸ்லயே வரப்பா?
என்னடா அங்க நிக்கிற? எனக்காக காத்துட்டு இருக்க. உனக்கு வேண்டியது வந்துடும், எனக்கு வேண்டியது நான் தானே வாங்கி தரணும். இல்லடா, கீதா இன்னும் வரல. இப்பதான் போறத பார்த்தேன். ஷுவர்? ஆமாண்டா, இதுக்குதான் கண் டாக்டருக்கு படிக்கணும்ன்றது. வா. Ready? 1, 2, 3, 4, clap! Jumba, jumba, de, de. Umma, umpa. Umma, umpa. Umma, umpa. Jumba, jumba, de, de, tumma. Umma, umpa. Umma, பசங்களை இந்த பக்கமே காணோம். ஏதோ தப்பு நடக்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன். இத பொடி. சும்மா சும்மா நிஜமா அவசரம் வராரு. வந்தா ராவா அடிச்சிருவாரு. நமக்கே பத்தாது. அடக்கி வாசி. வாட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் பக்கு பக்குன்னு முழிக்கிறீங்க. பெக்கா? பெக்குன்னா கப்பு கப்புன்னு அடிச்சிடணும். பேக்கு மாதிரி முழிக்க கூடாது. பகல்லையே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். என்னது ட்ரிப்ளெக்ஸா மெக்டோவலா ஜானி வாக்கரா? டாக்டர்ஸ் பிராண்டி சார். வாழ்க்கையில டாக்டர் ஆவறீங்களோ இல்லையோ, எல்லாரும் டாக்டர் பிராண்டி அடிக்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க என் பங்கு? இந்தாங்க சார். இந்த பெக்கெல்லாம் அடிச்சா எனக்கு கிக்கு வராது. I am going to freak out. பாட்ல கொடுங்கோ. Superb! Doctor's brandy, no doctor's brandy, dog. My dear students, my dear brothers, நீங்கள்லாம் என்கிட்ட படிச்சவங்க இல்லையா? எனக்கு நல்ல பேரு வாங்கி தருவீங்கல்ல? நேரா படிப்பை முடிச்சிட்டு கோர்ட்டுக்கு போய் ஆர்குமெண்ட் பிச்சு பிச்சு உதறணும். சார், நம்ம எல்லாம் டாக்டர் சார். ஐ சி. மறந்தாச்சுன்னா மறந்துச்சு. என்ன மன்னிச்சிருக்க. கீதா வரலன்னா நீ வரமாட்ட, நீ வரலன்னா எனக்கு யார கம்பெனி? அதான்டா போய் சொன்ன. என் மேல கோவமா இருந்தா என்ன தள்ளி விட்டுற. ஏன்டா மூடியா இருக்க? சந்தோஷமா என்ஜாய் பண்ண. என்னோட சந்தோஷம் இல்ல. டேய், அவ முகத்தை பார்க்கணும், அவ சிரிப்பு சத்தத்தை கேட்கணும், அவ அருகாமலே இருக்கணும். 24 மணி நேரம் காலேஜ் இருக்க கூடாதான்னு நினைக்கிறேன்னா இந்த 24 நாள் டூரை அவ இல்லாம எப்படி கழிக்க போறேன்னு தெரியல. எனக்கு இந்த ஊரை சுத்துறதுல சுகம் இல்ல, அவளை சுத்துறதுதான். ப்ளீஸ் leave me alone. இதோ என் இதயத்தாள்களை புரட்டி பார்க்கிறேன். அந்த வெள்ளைத்தாள்களில் கொள்ளை கொள்ளையாய் காதல். வாழ்க்கையை சந்தித்தபின் காதலை சிந்தித்தேனா? காதலை சிந்தித்தபின் வாழ்க்கையை சந்தித்தேனா? வாழ்க்கையும் காதலும் ஒன்று. இந்த காதல் கனி பறிக்க நான் பறந்து விரிந்த பாதைகளில் என் எண்ணச்சிறகை அகல விரித்து அந்த வண்ண கனவுகளில் மீண்டும் உங்களோடு பின்னோக்கி பறக்கிறேன். என்னடா கலர்களையே காணோம், ஒரே காஞ்சி கிடக்குதுடா. என்னைக்கு காலேஜ் லீவ் விட்டாங்களோ அன்னைக்கே நம்ம லைஃபும் காஞ்சி வச்சுடா. எப்பதான் நமக்கு வசந்தம் வருமோ? இந்த ஜூன் ஜூலை வந்து ஸ்கூல் காலேஜ் என்னைக்கு திறப்பாங்களோ அன்னைக்கு தாண்டா அந்த பச்சை பசுமையே பார்க்கலாம்.
ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா இது தேவையா அட போங்கய்யா ஜூன் ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது கண்ணாமூச்சிகள் நடக்குது நடக்குது பச்சை பசுமைகள் தெரியுது தெரியுது அழகு கிளிகள் நமது விழியில் வலம் வருதே ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா சுமந்த பெண்களே எங்கே என்றுதான் இங்கே இன்றுதான் வருந்தும் கண்களே வீட்டில் நிற்கிற காவல்காரரும் முறைச்சு பார்க்கிறார் சோழ கொல்லையின் பொம்மை போலவே விரைச்சு போகிறார் டிரைவிங் ஹோட்டலும் சாந்தோம் பீச்சும் நல்லாய் தோன்றுதே பாருங்கள் கண்ணீர் பூக்களை பார்க்காதென்று கண்ணீர் வாக்கிறோம் நாங்கள் நெஞ்சம் தாங்குமா கண்கள் தூங்குமா துன்பம் நீங்குமா ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா டாக்ஸி டிரைவரும் பார்த்து பார்த்துதான் மீட்டர் போடுவார் காலை மாலைதான் வேலை பார்ப்பவர் மகிழ்ச்சி கொள்கிறார் வாலை குமரிகள் சாலை கடக்கையில் வாய் பிளக்கிறார் மேரிசும் குயின் மேரிசும் தென்றல் வீசிடும் பூந்தோட்டம் வஞ்சி பாவைகள் தோன்றும் போது நெஞ்சம் போடுதே ஆட்டம் எங்கள் பாடுதான் சக்க போடுதான் மழா ஜோருதான் ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா இது தேவையா அட போங்கய்யா ஜூன் ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது கண்ணாமூச்சிகள் நடக்குது நடக்குது பச்சை பசுமைகள் தெரியுது தெரியுது அழகு கிளிகள் நமது விழியில் வலம் வருதே நம்மால் போது தெலாமரஸ்ல விட்டு குயின் மேரஸ் வந்துடுறேன் நீங்க வந்துரு சாப்பிடு நாமெல்லாம் தரிசனம் பண்றது கோவில்ல காலேஜ் ஓபன் பண்ணிட்டாலும் இல்லையோ பசங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல தேவை தரிசனமே ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா ஏண்டி பயப்படுற நானா பக்கத்துல இருக்கிறேன் அது இல்லன்னா இந்த வருஷம் நம்ம பொண்ணு காலேஜுக்கு படிக்க போறா இந்த பசங்க காதல் கீதல் சுத்துறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லடி நம்ம பொண்ணு பின்னாடி 4 பேர் சுத்துறான்னா அது நமக்கு தாண்டி சேஃப்டி நம்ம பொண்ணு காலேஜ் புறப்படும் போது 2 பேர் வாசல்ல தயாரா காத்துட்டு இருக்கான் நேரா கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்ல விட்டுறான்
பசுப்புல 2 பேர் தயாரா காத்துட்டு இருந்து காலேஜ்ல கொண்டு போய் விட்டுறான். காலேஜ் முடிஞ்ச உடனே சேஃபா வீட்டுல கொண்டாந்து விட்டுறான். கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு எஸ்கார்ட் இருக்கணும். அதே மாதிரி வரல எஸ்கார்டு. பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது அழகு கிளிகள் நமது வெளியில் வலம் வருதே. ஏ மச்சான் வால் சாரியில் வரா பாரா. அவ அழகு கால் தான். ஸ்கூல்ல படிக்கும் போது மிடியோட வந்தா, இப்ப காலை மறைச்சிட்டு சாரியோட வந்திருக்கிறா. ஐ எம் வெரி சாரிடா. நம்ம டேஸ்டே கான்வென்ட் தான். சாப்பிடு. ஹாய் गाइस. ஹாய் 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 கான்ஸ். ஏய் ஆல்டி லுக் ஸ்மார்ட். ஏய் அங்க பாருங்கடா, ஃபேஷன் 91 வந்துகிட்டு இருக்கறான். எங்கதான் Dress எடுப்பானோ அசத்துறான். பொண்ணுங்கெல்லாம் அவனை பார்த்தா மடியுது. ஹாய் गाइस. ஹாய் 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 மச். ஹாய். ஏ மச்சி இவன் என்னடா ஃபேஷன் 91 ஃபேஷன் 92 வரான் பாருடா. சூப்பர்ரா மச்சான். பெல்ட் போறா சூப்பர்ரா. 36 இன்ச் பெல் பட்டத கண்டியா மச்சான். ஒரு கால் கவனி. ஷட் அப். அவன் வசதிக்கு ஏத்த மாதிரி அவன் ட்ரெஸ் பண்றான். இதனால சிரிப்பு வேண்டி இருக்கு. கவலைப்படாத மச்சான், சிட்டில பசங்களாம் அப்படிதான். பழகிட்ட வச்சுக்க உயிரே கொடுப்பாங்க. ஆமா ஃப்ளவர் ஷோ போலியா? போயிட்டு சாரி. ப்ளீஸ் சார் ஒரே ஒரு போட்டோ எடுங்க சார். காலையில இருந்து யாருமே எடுக்கல சார். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். சார் ப்ளீஸ் சார், இத வாங்கிட்டு போய் தான் சார் எங்க அம்மாவுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும். ப்ளீஸ் சார் உதவி செய்யுங்க சார். ப்ளீஸ் சார். சரி, நீ என்ன எடுக்க வேண்டாம். நான் சொல்றேன் எடுக்கிறியா? சரி சார். Give me a drag. March, march. வாழ்க்கத்து சுத்தணும்டா. சுத்திட்டேன்டா. Not like this. பின்னாடியே சுத்தணும்டா. It's nice, no? எப்படிடா? An idea. Black labilo. அலைவியே. ஏய் இதுதான் வேணும். வரா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்து ஓட, இல்ல உன்னை உடைச்சிருவேன். எனக்கு உடைக்க தெரியாதா? ஏண்டா நீரியானே உடைக்கும் போதே பாத்து ஓடன்னு சொன்னல. இதை விட அழகா உடைக்கணும்னா உன் தலையில வச்சுதான் உடைக்கணும். சாரிமா. டேக் இட் ஈஸி. அடிச்சிருப்பால குடிக்கிறது ஓசி. இதுலடா ஈஸி. டென்ஷன் பண்ணாம சேஸ் பண்ணுங்க. Cheers. நம்ம 2 பேரும் கலாச்சார முறைப்படி சேஸ் பண்ணிக்கலாம். கும்மி அடிங்கடி கும்மி அடிங்கடி கும்மி கும்மி. ஐயோ குல்பாக்கா. சாரிடா. கும்மி அடிக்கிற மாதிரி குடிக்கலான்னு பார்த்தா குமிஞ்சு குமிக்கிட்டியடா. அந்த கண்ணாட்டம்ல காட்டு. உனக்கு கிடையாது. கமான் cheers. யாரா நீயா? வா, நாளைக்கு காலேஜ் ஓபனிங். இன்னைக்கு ஒரு நாள் தான். மச்சான் வா, வந்து ஜோதியில கலந்துக்க. இவன் என் ரூம்மேட், இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் மிஸ்டர் ஆண்டனி, தூத்துக்குடி கப்பல் வானோட ஒன்லி சன். இவங்க அப்பா முதல்ல கப்பல் வாங்கி ஆசையா அவனை ஏத்தினாரு. கப்பல் தண்ணிக்குள்ள முழுகி போச்சு. அன்னில இருந்து இவனை ஏத்துறதே இல்ல. ஹலோ
இவன் என்ன டெலிபோன் பூத்தா? இவன் தான்டா கபூர், ஊட்டி எஸ்டேட் ஓனரோட ஒன்லி சன். இவங்க அப்பா லைன்ஸ் கிளப் மெம்பரா இருக்காரு. சிஎம் வந்தா இவர் வீட்டுல தான் தங்குவாரு. இருக்கானே இவன் தான்டா குமார், கோயம்புத்தூர் மில் ஓனரோட சன். அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பா ஒரு விவசாயி, இறந்து போயிட்டாங்க. எல்லாமே எங்க அம்மா தான். அம்மா என்ன பண்றாங்க? அம்மா ஊர்ல இட்லி வியாபாரம் பண்றாங்க. இட்லி வியாபாரமா? அப்புறம் எப்படி மெடிக்கல் சீட் வாங்குனீங்க? யார பிடிச்சீங்க? குடிச்சு வாங்கல, படிச்சு வாங்கினேன். பரவாயில்லையா, இத சாப்பிடுங்க. எனக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட பழக்கம் இல்ல. டாய் அவனா வானான்றான்ல, குர்றா என்கிட்ட. உங்களுக்கு டாக்டர் ஆகணும்ன்றது ஆம்பிஷனா? எஸ். எங்க ஊர் ஒரு சின்ன கிராமம். அவசரத்துக்கு ஒரு ஆபத்துனா கூட ஹாஸ்பிட்டலே கிடையாது. 20 மைல் போகணும். பெரிய பெரிய நோய் இருந்தோம், அதை கண்டுபிடிக்கிற வாய்ப்பும் மருத்துவ வசதி இல்லாதனால எத்தனையோ இளைஞ தலைவலி வயிற்று வலி நினைச்சு செத்து போயிட்டாங்க. அதே மாதிரிதான் எங்க அப்பா இறந்து போனாரு. என்ன ஒரு டாக்டர் ஆக்கி அதை போல கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் தான் எங்க ஆத்தாவோட ஆசை. நீ படிக்க வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் படிக்க வந்ததுக்கு காரணமே எங்க அப்பன் தொல்லை தாங்க முடியாம தான். போய் படுத்து தூங்குடா. என்ன வாட்டர் பெட்டா? தூங்கலையா? இல்லடா, தூக்கம் வரல. ஏன்? இன்னைக்கு ஃப்ளவர் ஷோல ஒரு பூவை பார்த்தேன். ஃப்ளவர் ஷோல பூ இல்லாம பூரியும் சப்பாத்தியுமா இருக்கும்? அந்த மாதிரி பூவை என் வாழ்நாள்லயே பார்த்தது இல்லடா. உங்க ஊர்ல அத்திப்பூ, அரளிப்பூ, ஊமத்தம்பூ தான் பாத்திருப்ப. இது உனக்கு வித்தியாசமா இருந்திருக்கும். இல்லடா, அந்த பூவை ஒரு பூச்சூடி போனடா. ஓ பொண்ணா? இன்னைக்கு ஒண்ணு பாப்பா நல்லா இருக்குன்னுவ, நாளைக்கு ஒண்ணு பாப்பா அதுவும் நல்லா இருக்குன்னுவ. சிட்டில எல்லாம் சகஜண்டா. படு தூங்குடா. குட் நைட். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணவா? தேங்க்யூ. பேக் பண்ணி வைங்க, மத்த புக்ஸ் எல்லாம் நாளைக்கு காலையில வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். உனக்கென்ன ஒரு பார்வையை வீசிவிட்டாய், நான் அல்லவா வைக்கோல் போராய் பற்றி எரிகிறேன். தேங்க்யூ சார். என்ன சார் இது? ஒண்ணும் இல்லப்பா, வச்சுக்க. நானும் உன்ன மாதிரி ஒரு காலத்துல வாட்ச்மேனா இருந்ததா இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருக்கேன். கேப்பேன். வாங்க சார். வணக்கம். பாருங்க. வணக்கம். பாருங்க. ஏ மச்சான், பார்ட்டி வருமா? எப்போ வருவான்னு கேட்டியா? நீ முதல் நாள்டா காலேஜ் போனண்டா. ஏய், அங்க பாரு. பூவும் புடவையுமா மங்களகரமா இருக்காடா. பின்னழகே இப்படிதான், முன்னழகு மச்சான் ரியலி லக்கிடா. நமக்கு மாட்ட மாட்டேந்த. அங்க போறடா. இன்னைக்கு முதல் நாள் அதுமா. அந்த மங்களகரமான முகத்தை பார்த்துட்டு தான் நம்ம காலேஜ் போனோம். வாடா. வேணாடா, பயப்படாம வாடா. மேடம், அது வேலைக்கார பொண்ணு சார். நீங்க தான் முதல் கஸ்டமர். ஏதாவது புக் வாங்கிட்டு போங்க சார். ஏண்டா, புக்கோட பேர் என்னன்னு தெரியுமா? பார்த்தேன், பேர் தெரியல. என்ன டைப்ரா சொல்லுங்க, எடுத்தர. அது வந்து பூவு புடவை. பூ புடவைன்னா சவுத் இந்தியன் கல்ச்சர் புக்ஸா தான் இருக்கணும். இந்தாப்பா, சவுத் இந்தியன் கல்ச்சர் புக்ஸ் எல்லாம் எடுத்து வை.
ஒரு டாபிக்கே இவ்வளவு புக்குனா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்டா இருக்குமே. பிசினஸ்ல எப்படி போகுது? ஏதோ உங்கள மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால பரவாயில்ல. சில புறம்போக்கு பசங்க பொம்பளைங்களை டாவடிக்கிறதுக்குனே வராங்க. அவங்கள அவாய்ட் பண்றதுல இருந்து இவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். மச்சான், எனக்கு காலேஜ் நேரமாச்சு. நீ பார்க்க வேண்டியதை பாத்துக்கிட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வா. நான் கிளம்பட்டுமா? டேய் சார், எங்க போறீங்க? நான் பாத்ரூம் போறேன். பாத்ரூம் அங்க இருக்கு. திட்டம் போட்டே கேட்டீங்களா? நான் பாத்ரூம் போகும்போது சிகரெட் பிடிச்சா எனக்கு பாத்ரூம் வரும். நான் சிகரெட் வாங்கிட்டு வரேன். இந்தாங்க சிகரெட். இது பெரிய ரேஞ்சுங்க, நம்ம ரேஞ்ச் பீடிங்க. நான் வாங்கிட்டு வரேங்க. அவங்கள பாரு. இவங்கள பார்த்தா புக்கு வாங்க வந்தவங்க மாதிரி தெரியல. கொஞ்சம் கவனி. புக்கு வாங்க வந்தீங்களா? பொண்ணுங்களை சைட் அடிக்க வந்தீங்களா? மூஞ்சிய பார்த்தா புக்கு வாங்க வந்தது மாதிரி தெரியல. ஐயோ அம்மா. டேய், யானைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல சீட்டு கொடுத்திருக்காங்க பாருடா. தந்தத்தை காணோம், டொனேட் பண்ணிருப்பானா? மச்சான், டேய், இவனை போய் மச்சானு கூப்பிடுறியடா. இவனே எப்படி இருக்கா? இவன் தங்கச்சி எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாத்தியாடா? ஃபர்ஸ்ட் இயரா? நிக்காம அப்படியே போயிடு. டேய் மச்சான், அங்க பாரு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் ஒருத்தன் வரா. ஆள் ரொம்ப அழகா இருக்கான். கண்டிப்பா இவன் தங்கச்சி லட்சணமா இருப்பா. மச்சான் கூப்பிடலாமா? ஏய், அவனுக்கு தங்கச்சி இருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடு. மச்சான், என்னடா இது? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு ரேக் பண்ணுவாங்க. இவனுங்க என்னடா அன்பா மச்சான் கூப்பிடுறானுங்க? ஏய், ஃபர்ஸ்ட் இயரா? யா, கூட பிறந்த சகோதரர்கள் எத்தனை, முக்கியமா சகோதரிகள் எத்தனை? இப்பதான் புரியுது இவனுங்க ஏன் நம்மள மச்சான்னு கூப்பிடுறாங்கன்னு. பிரதர்ஸ் யாரும் இல்ல, 3 பியூட்டிஃபுல் சிஸ்டர்ஸ். மச்சான், வா மச்சான், உட்காரு. வழி விடுறா மாப்பிளைக்கு. உட்காருங்க மாப்பிள. யூ கைஸ் having a fag? இந்த மாப்ள. ஏய், பத்தாயிடா. மாப்பிள, உங்க சிஸ்டர் என்ன பண்றாங்க? ஏன் மச்சான் அழுறீங்க? ஏன் மாப்ள அழுறீங்க? என் முதல் தங்கச்சி கண்ணு தெரியாது, என் ரெண்டாவது தங்கச்சிக்கு கால் நொண்டி, என் மூணாவது தங்கச்சி ஊமை. என்ன பார்த்தா மச்சான்றீங்க? மச்சான். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மருத்துவத்துறைக்கு தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ள வந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் இந்த மருத்துவக் கல்லூரி சார்பாக வரவேற்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன், ப்ளீஸ் சிட் டவுன். இன்று உங்களுக்கு முதல் நாள் வகுப்பு. பொதுவாக மருத்துவத்துறை மாணவர் என்றாலே சொசைட்டியில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. அவளை பாத்தியா? இல்லடா. அவதான் நினைக்கிறேன். எப்படிடா? அதே மாதிரி பூ வச்சிருக்கா, அதே மாதிரி புடவை கட்டிருக்கா. பொண்ணு தலையில பூ வச்சிட்டு இருப்பா, புடவைய உடம்புல சுத்திட்டு இருப்பா. யாரையாவது பார்த்து உளராத, கிளாஸ் கவனி. அந்த பேஷண்ட் வலி தாங்க முடியாம என்னையே எட்டு உதைக்கிறான். அவனுக்கு இந்த மயக்க மருந்து கொடுத்தா தான் சரியாகும். சார் ஒரே தொந்தரவு பண்ணிட்டு க்ளீன் பண்ண விட மாட்டேங்கிறாரு. நீங்க வாங்க ஏம்மா, சார். அவனுக்கு தானே இந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்க. நீ எங்க வந்த? நீ எங்க போ, அந்த பேஷண்ட் கிட்ட போடி. ஐயோ அம்மா, வயிற்று தாங்க முடியல சார். சார் சார் நிக்க முடியல சார். சார் உன்னை கேஷுவாலிட்டி தானே போ சொன்னேன். நம்ம ரூமுக்கு போயா? இங்க வந்து ஏன் உயிரை எடுக்கிறீங்க? பிளாடி. அவனை கவனிக்குதா, இவனை கவனிக்குதா, எவனை கவனிக்குதே தெரியல. நானும் 10 வருஷமா ஸ்கூல்ல படிக்கிறதுல இருந்து சிட்டில ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல பொண்ணா பாக்குறேன். அடுத்த நாள் வருவா, ஜீன்ஸும் பேக்கையும் போட்டு அசத்திலான்னு மாங்குன்னு போய் நிப்பேன். ஒருத்தையும் வரமாட்டா. ஆனா உனக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி போட்டு தாக்கு. எல்லாம் அந்த பெல்ஸோட மகிமடா. சாப்பிடே மச்சான். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. போட்டு பாரு. டேய், உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் தான் நான் இங்க வந்தேன். எனக்கு வேண்டாம். ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. டேய், உன் ட்ரெஸ் பார்த்து மத்தவங்க கிண்டல் பண்றப்ப நீ ஃபீல் பண்றோ இல்லையோ, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். வாங்கிக்க. டேய்,
இதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல. டேய், பணம்டா பெரிய பணம். இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். இன்னைக்கு என்கிட்ட இருக்க நான் செலவு பண்றேன். நாளைக்கு உங்ககிட்ட இருந்தா கூட நான் வாங்கிக்கிறேன். வாடா, வந்து ஜாலியா இரு. நான் வரேன்டா. நானும் காலேஜுக்கு தான்டா போனோம். என்னடா அவசரம்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும். டேய் டேய் மாப்பிள, டேய் கதவு திறடா. டேய் ஹலோ. பசியால முகம் வாடி இருக்கு. வந்து சாப்பிட்டு நிமிர்ந்து நின்னு பாரு. ஹாய் ஜெய். ஹாய் ஹாய் மா. பழம் எப்படி? ஆப்பிள் அழகாத்தாண்டா இருக்கு. சூப்பர்டா. 5 வருஷத்துக்கு அழுக்காம சாப்பிடலாம். ஏண்டா மிஸ் ஆகிடலாமா? ஏன் முடியாது? கூட ஒரு எஸ் போட்டா போகுது. அதுக்கு மேடம் எஸ் பண்ணுமே. எங்கடா போற? மிஸ் எஸ் போட வைக்க. என்னடா பழுத்து புரிஞ்சுட்ட? அப்படிதான்டா புழியணும்னு நினைச்சேன். ஓ பாத்தி நல்ல பாத்திதான். ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். நல்ல பாத்திதான். ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி மின்னல் இடையாட்டி செல்லும் மஞ்சள் நில நெஞ்சை கிள்ளாது. நல்ல பார்ட்டிதான். ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். கண்மணியே பஸ் கிடைக்கும். காதலிச்சா பொன்மணியே கிஸ் கிடைக்கும். கைவிடுவான் கன்னியரை பல்ல வந்தான். கை கொடுப்போம் நாங்கள் எல்லாம் நல்ல வந்தான். நிழல் போல் நாங்கள் வந்தாலே உனக்கேன் கூச்சமே. கடைக்கண் பார்வை
பட்டாலே கிடைக்கும் மோட்சமே. கரையிலொரு ஜலதரங்கம் சுனியிறங்கும். உன்னை வாலிபன் தான் கூப்பிடுது வானவில்லே வாவா. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பியூட்டினா பியூட்டிதான். சின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி மின்னலிடையாட்டி செல்லும் மஞ்சள் நிலா நெஞ்சை கிள்ளாது. ஓ பாட்டி நல்ல பாட்டிடா. ஓ பியூட்டினா பியூட்டிடா. பிள்ளைகளை நீ சுமக்கும் பருவமடி. புக்கையெல்லாம் நீ சுமந்தால் பாவமடி. பள்ளி அறை பாடஞ்சொல்ல நாங்களடி. பூங்குயில் நீ சம்மதித்த போதுமடி. அடியே ஆடைகளாலே அழகை பூட்டாதே. இடையை ஆடவிட்டேதான் அனலை மூட்டாதே. சிரிப்பில் மோனலிசா போலிருந்தும் கல்மனசா. இளமீசை வச்ச அம்பளைங்க ஆசை வச்சோம் வாவா. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பியூட்டினா பியூட்டிதான். சின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி மின்னல் இடையாட்டி செல்லும் மஞ்சள் நிலா நெஞ்சை கிள்ளாது. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பியூட்டினா பியூட்டிதான். ஹாய். நீங்க எல்லாம் யூத்ஸ் தானே? எஸ். ப்ரூவ் பண்ணுமா? எஸ். லெனின் ப்ரூஃப் பண்ணா 25 வயசுல தான் ஒரு புரட்சிக்காரன். பாரதி ப்ரூஃப் பண்ணா 25 வயசுல தான் ஒரு மகா கவின்னு. மோசாட் ப்ரூஃப் பண்ணா 25 வயசுல தான் ஒரு மிகப்பெரிய இசை மேதைன்னு. ப்ரூஃப் பண்ணுங்க. கால்பந்தாட்ட வீரர் பீலே மாதிரி ப்ரூஃப் பண்ணுங்க. பொண்ணுங்க பின்னாடி சுத்துறத விட்டுட்டு உங்க கடமையை செய்யுங்க. உங்க பின்னாடி 1000 பொண்ணுங்க வருவாங்க. என்னடா யோசிக்கிற? நாம ஏழை, அவ பணக்காரின்னு. உன்னை விட அவ அழகா இருக்கான்னு. அது மட்டும் இல்லடா, இளைஞர்கள் நான் லட்சியத்தோட இருக்கணும்னு சொன்ன. என் லட்சியம் நான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்கிறது இருக்கு. நாங்கெல்லாம் படிக்க வந்தது வரதட்சணைக்காகவும் கல்யாண பத்திரிக்கையில எங்க பேருக்கு பின்னாடி 4 எழுத்து கௌரவமா போடுறதுன்னா. ஆனா நீ ஏழையா பிறந்து ஏழைக்கே சேவை செய்யணும் வந்திருக்கியே, நீ தான்டா லட்சியவாதி.
என் 40 வருஷம் சர்வீஸ்ல எத்தனையோ டாக்டரை பாத்திருக்கேன். நீங்க ஊசியை வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க தம்பி? 4வது வருஷம். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த பாதங்கள் மண் மீது நடக்க வேண்டியவை இல்லை, மலர்கள் மீது. இந்த பயணம் மட்டுமல்ல, 4 ஆண்டுகளாய் என் வாழ்க்கை பயணமும் அவள் நினைவுகளிலேயே கழிந்தன. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாம்பேல சுத்தி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு வந்து ஹாயா ரெஸ்ட் எடுங்க. என் பொண்டாட்டி ராத்திரி பூரா கனவுல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா இந்த டஞ்சன் கூட்டு வந்திருக்க? வெளியே இருந்து பார்த்தா அஜந்தா கோவ கூட டஞ்சன் மாதிரி தான் தெரியும். உள்ள போய் பார்த்தா தாண்டா அழகழகான ஓவியங்கள்லாம் தெரியும். ஆந்திரா, கர்நாடகா, இது கேரளா. எப்படிப்பா வெளியே ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். மொத்த இந்தியாவை வெளியே அனுப்பு. கைய காட்டு. கண்ணை காட்டு.